இந்த பாம்பு உடல் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் சாப்பிடுறோம் அப்படின்னாலும் அதுல வந்து டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. ராகுவோட ஆதிக்கம் ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒண்ணே இருக்காது. இன்னும் வேணும். இன்னும் வந்து எனக்கு இந்த விஷயத்துல வந்து இன்னும் பெட்டரா பண்ணலாம். இன்னும் எனக்கு அதிகமான பண தேவை வேணும். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. எனக்கு இன்னுமே வந்து பெட்டரான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு தேவை அப்படிங்கிறது இன்னும் அதிகமா வேணும் அப்படின்றது இருக்குதுன்னா, நமக்கு வந்து ராகுவோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லப்பா எனக்கு போதும். இது வந்து இருக்கிறது போதும். என்ன இது இப்படி இருக்கு? இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி இந்த மாதிரியான விஷயத்த வந்து கேது அப்படின்னு சொல்லுவாங்க. கேது ஆதிக்கம் ஒருத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா, அவங்களும் இதே மாதிரியான குணாதிசயத்த பெற்றிருப்பாங்க. இப்ப நம்மளுடைய ஜாதகத்துல ராகு பிறப்பு ஜாதகத்துல நான் சொல்றேன். சோ பிறப்பு ஜாதகத்துல ராகு வந்து எந்த கிரகத்தோட சேருதோ, அது சார்ந்த ஒரு பூரணத்தன்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏதாவது ஒரு வகையில எனக்கு வந்து அந்த விஷயம் இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்த நம்ம கிட்ட எப்பவுமே அது உருவாக்கிக்கிட்டு இருக்கும். சரி, என் பிறப்பு ஜாதகத்துல அது வந்து பெரிய கனெக்ஷன் எல்லாம் இல்லைங்க அப்படின்னா, இப்போ நடப்பு கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோச்சாரத்துல ராகுவும் கேதுவும் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்தோட போய் சேருது, அது எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத வச்சு அதோடைய பலன்களை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இப்ப வந்து உங்களுடைய பொதுவா வந்து 12 ராசிக்குமே வந்து இப்ப மேஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12வது இடத்துல இருந்து 11வது இடத்துக்கு ராகு வந்து பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். அப்போ மேஷத்துக்கு 11வது இடம் அப்படிங்கிறதுக்கான பலனை வந்து நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். ஆனா உண்மையாவே உங்களுக்கு அந்த 11வது இடத்துல வேற ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கலாம். அது வந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல தான் இருக்கும். அது எல்லாருக்கும் பொதுவான பலனா இருக்கவே முடியாது. அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த 12ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம் எந்த இடத்துக்கு ராகு வராரு, எந்த ஒரு அங்க வந்து ஏதாவது ஒரு கிரகங்கள்லாம் வந்து இருக்குதா, இப்படிங்கிறத பொறுத்து அது சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்க வந்து சந்திப்பீங்க.